கடுக்கா நம்மகிட்ட தப்பிச்சு போன பிள்ளைய தூக்கிட்டேன். இந்த பயவுள்ளையில் வேற கத்தி கத்தி ஊரை கூப்பிடுதுங்கப்பா. காலி போயிட்டு வர வரைக்கும் அவன் உட்காந்துல அப்படியே இருக்கணும், இல்லைன்னா கையை காலை உடச்சு முடியும் பார்த்துக்க. நீ நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கியா? எனக்கு என்ன உன்னை அவசரப்படுறேன்னு தோணுது. ஏன்? கணேஷ் உன்னை உண்மையாக விரும்புகிறான் நம்புறியா? அவர் பழகிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. நம்ம தமிழ் வாத்தியர் கூட தான் உங்களோட நல்லா பழகிறாரு. இல்லை கணேஷ் கிட்ட உன்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, லவ்வை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும்ல. அது பத்தாது. ஏன் அது பத்தாது? அதான் ஏன்? ஏன்னா எனக்கு இந்த காதலை விட நான் யாருங்கிற அடையாளம் தான் முக்கியம். அதான் என்னோட பெருமை. அவர் என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டா போதும். எனக்கு என்னவோ சரியா வரும்னு தோணல. பாப்போம். இவ பேர் அரசு, இது இவளுக்கு வச்சுக்கிட்ட பேரு. ஆனா சுத்தி இருக்கிற மக்கள் இவளை கூப்பிடுறது மூதேவி. தத்ரம் மூஞ்சல முடிச்சிட்டு போனா ஒண்ணுமே விளங்காத. இவளுக்கு ஏன் இவ்வளோ அவ பெயர்கள்லாம் அரசனா பிறந்து அரசியா மாறினா, அதனால சொந்த குடும்பத்தால மட்டும் இல்லாம எல்லாராலும் அசிங்கப்பட்டு ஒதுக்கப்பட்டா. நான் தான் அப்பவே சொன்ன கேட்டியா? திருநங்க தெரிஞ்சு ஏத்துக்கிற அளவுக்கு ஆம்பளை இந்த நாட்டில் இல்லை, உலகத்திலே இல்லை. பெரிய இது மாதிரி கிளம்பு போன ஏத்துக்கூட வேணாம். உனக்காக கணேஷ் இந்த ஒத்த உசுராச்சிருக்கா? கடைசி வரை நீ தனியா தான் இருக்கணும். அதான் உன் விதி. சத்தம் கேக்குமா கேக்குமா? யார் பாப்பா நீ? அட்லீஸ்ட் நான் பேசுறதாவது உனக்கு கேக்குமா? உங்க அம்மா அப்பாலாம் எங்க? நீ எங்க போகணும்? யாருமே இல்லை. குழந்தை வேற தனியா இருக்கு. சரி நீ என் கூட வரியா? நம்ம வீட்டுக்கு போலாமா? ஓகே. அரடா அரசி வீட்டில் சாமி படமா? பாருடா புதுசா இருக்கு. சீப்போ. அது சரி, இவ்வளவுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்த? ரோட்ல அண்ணாதே நின்றுட்டு இருந்தா, யாரும் இல்லை போல. விட்டுட்டு வர மனசு இல்லை, அதான் என் கூடவே வச்சுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். சரி இவ்வளவு விஷயம் என்ன பண்ண போற? எப்படி வளர்க்க போற? நல்லா படிக்க வைக்க போறேன். ஊரே மெச்சுற மாதிரி பெரிய ஆளா வளர்க்க போறேன். முதல்ல உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கணும். குட் நியூஸ் சார், உங்களுக்கு சூட்டபிள் ஐ டோனர் கிடைச்சிருக்காங்க. ஸோ கெரட்டோபிளாஸ்டி மூலியமா சர்ஜரி பண்ணா பாரம் வந்துடும் டாக்டர் சொன்னாரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். அதை விடுங்க சார், ஒரு தம் பிரிண்ட் மட்டும் வச்சிருக்கீங்களா? நான் கையெழுத்தே போடுறேன் சார். உங்க இன்ஸ்டியூட்ல எத்தனை பேர் சார் படிக்கிறாங்க? ஒரு 85 குழந்தைங்க படிக்கிறாங்க சார். நல்லது சார். சரிங்க, நான் கிளம்புறேன் சார்.
இனியன் சார், இனியன் சார். அரசியா, என்னாச்சு? ஒன்றுமில்ல, ஒரு சின்ன உதவி. இந்த பாப்பா யார் என்னன்னே தெரியல, ரோட்டில் அனாதை நின்றுட்டு இருந்துச்சு. அதான் நான் என் கூடயே கூடியாந்துட்டேன். இவளை உங்கள் எஜுகேஷன் சென்டரில் சேர்த்துக்கிறீங்களா? தாராளமா. பாப்பா பாப்பா பேர் என்ன? இல்லை, அவளுக்கு பேச்சு வராது, ஆனால் காது நல்லா கேட்கும். ஓ, பேர் என்னன்னு தெரியல. நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்களேன். நானா? மலர்விழி. மலர்வெளி, ரொம்ப நல்லா இருக்கீங்க. மலர், அங்கிள் கூட போ, ஒழுங்கா படிக்கணும், சரியா? ம், நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிடுங்க நீ. கண்டிப்பா. மலர், போலாமா? ஒரு நாள் படிச்சதுக்கே டயர்ட் ஆட்டியா நீ? உங்களோட நல்ல பாண்ட் ஆயிட்டால. ம், ஆனால் ஊரில் எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா? நீ ஏதோ அந்த குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கியா, கூடிய சீக்கிரம் எங்கேயாவது விற்க போறியா? யார் என்ன பேசினா என்ன, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எல்லாரும் அவன் மேலே இவ்வளோ வன்மத்தை கேட்கும்போது அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம எப்படி உன்னால் அன்பை மட்டுமே கொடுக்க முடியுது? யார்கிட்ட என்ன அதிகமாக இருக்கோ அதானே கொடுக்க முடியும். ம், தூக்க வரலன்னா போய் விளையாடு போ. ஃபோன் அடிக்குது. ஹலோ, சொல்லுங்க இனியன் சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹலோ அரசி, லைனில் இருக்கீங்களா? ம், இருக்கு. எனக்கு கண்ணு தெரியாதுன்னு யோசிக்கிறீங்களா? இது அது இல்லை, இது வேற. 3 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் பார்வை வந்துடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்னை பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணலை. என்னை பற்றி முழுசா உங்களுக்கு தெரியுமா? நான் உங்கள் மனசை தான் காதலிச்சேன். முடிவு உங்கள் கையில். எனக்கு உங்களை பிடிக்காம இல்லை இனியன். அப்புறம் எது உங்களை தடுக்குது? நான் தான், என் விதி தான். இருள் சூழ்ந்தது என்னோட வாழ்க்கை. இருள் ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. பார்வை இல்லாமல் நான் கண்ட கனவு நீங்கள். உங்களை தேடி வருவேன் அரசி. அம்மாவா? நானா? அரசி, இனியன், பார்வை இல்லாதப்போவே உங்களை உயிராக நேசித்தவன் பார்வை வந்ததுக்கப்புறம் உங்களை விட்டுருவேனா? உயிரிலே உயிரிலே ஓர் மின்னலே திறக்குதே திறக்குதே அன்பின் கண்களே. இதற்குத்தான் வாழ்நாட்களே, பிறவியின் பலனிலே சிறகு பூக்களே. இதற்குத்தான் ஆயுள் கொண்டவள், இதயம்தான் இனிக்க
அடாப்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார்ம். குழந்தை பேர் மலர்விழி, அம்மா பேர் அரசி, அப்பா பேர் கினியன். இதெல்லாம் நடக்கணும்னா நாம் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் வாழணும். சொல்லு, இப்பயாச்சும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறியா? பாத்தீங்களா, இது நான் மாறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. இல்லை, உங்கள் பாஸ்ட் எனக்கு தேவையில்லை. மலர், 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 நீ அந்த பக்கம் போய் பாரு போ. மலர், மலர், மலரை காணோம். மலர் எங்க தேடியும் காணோம். ஐயோ, அழுவாதம்மா, அதான் நான் இருக்கேன்ல, கண்டுபிடிச்சிடலாம். சொன்னா கேளுமா. வேணும். ஐயோ, மலர், அழுவாதம்மா, நாம கண்டுபிடிச்சிடலாம். சொன்னா கேளுமா, அதான் நான் இருக்கேன்ல. அழுவாதம்மா, நாம கண்டுபிடிச்சிடலாம். மலர் வேணும்டா. மலர், அழுவாதம்மா, வேணும். மலர், மலர், அழுவாதம்மா. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருக்க போற? நாளைக்கு வேற நமக்கு கல்யாணம். சொன்னா கேளு, எல்லாம் சரியாயிடும். இப்போதான் எஸ்ஐயை பார்த்து பேசிட்டு வரேன். இன்னும் 2-3 நாள்ல எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னாரு. சொன்னா கேளுப்பா, அவ எனக்கும் பொண்ணு தானே. நீ அழுவாத, ஏற்கனவே லோ பிபி. கொஞ்சமாச்சும் சாப்பிடுப்பா. நீ கலங்காத, பாப்பாவை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். தனியா எப்படி கஷ்டப்படுறானோ. கல்யாணத்துக்கு ரெடி ஆகலையா நீ? உன்னை தேடி ஒரு நல்ல வாழ்க்கை வருது, ஏன் ஒதுங்குற? ஊர் வாயில எத்தனை நாளைக்கு தான் விழ போற? பாப்பா கண்டிப்பா கிடைச்சிடுவா. முதல்ல கல்யாணத்துக்கு கிளம்பு போ. ஹலோ,
யாரு நீ? கேக்குறேன்ல? சாப்பிட்டே ஏதாச்சும்? நீ இல்லாம நான் எதுவுமே சாப்பிடல தெரியுமா? போலாம். ஏய் நில்லுடி. எங்க பிள்ளைய எங்க தூக்கிட்டு போற? ஓன் பொண்ணா? ஏன் பொண்ணு? உன் பொண்ணா? திருட்டு இல்ல. ஏய் வாங்கடா, புடிடா அவளை. ஒக்காளி செத்தடி இன்னைக்கு. சிறகை கேட்டேன் ஏய் சீ விடு. சாவி சாவி அடிச்சு கொல்லுடா அவளை. சாவி. கண்கள் பறித்தாய் சிரிக்க கேட்டேன் இதழ்கள் பறித்தாய் தொழிற்க கேட்டேன் விதையை எரித்தாய் அமுதம் வேண்டி கைகள் விரித்தேன் அவிலம் நெஞ்சில் ஊற்றி சென்றாய் வழிதான் கேட்டேன் விழியை கொய்தாய் வரம்தான் கேட்டேன் சிரமேன் பித்தாய் வாழ்வின் அர்த்தம் ஒன்றே ஒன்று அதையும் இழந்தால் இறப்பேன் என்று இரக்கமில்லா உலகின் முன்பு எரியும் நெருப்பில் உருகும் அன்பு. அம்மா அம்மா எந்திரிம்மா, எனக்கு பயமா இருக்கு. அம்மா மலர், மூதேவி தர்தரம். உனக்காக கண்ணீஸ் இந்த ஒத்த உசுராச்சிருக்கா?